ஒரு காலத்தில் ஒரு அழகான அமைதியான நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு அரசனுக்கும் அரசிக்கும் பல வருடங்களாக குழந்தை செல்வமே இல்லாமல் பல வேண்டுதல்களுக்கு அப்புறம் ஒரு அழகான பெண் இளவரசி பிறந்தாங்களாமா. அவங்கள இவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்களாம். நாட்டோட அமைதிக்கு மிக முக்கியமாக கருதப்படுற மாவீரனான வலிமை மிக்க ஒரு சேனாதிபதி அந்த படைகளுக்கு தலைவராக இருந்தாராம். சேனாதிபதியோ அரசரால் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் ரொம்ப நம்பிக்கையுரியராகவும் பார்க்கப்பட்டாராம். இளவரசிக்கோ சேனாதிபதியோட வலிமையையும் மாவீரத்தன்மையும் பார்த்து காதல் மலர்ந்துச்சான். ஒரு நாள் அரண்மனையில் அரசனும் அரசியும் இளவரசிக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு இளவரசியை அழைச்சி பக்கத்து நாட்டை ஆட்சி செய்கிற அரசரோட நண்பரான இளவரசர் இளவரசியை பெண் பார்க்க வருவதாகவும் அதற்கு தயாராக இருக்கும்படியும் அரசர் இளவரசிக்கிட்ட சொன்னாராம். இளவரசிக்கோ படைத்தளபதி மேலே தனக்கு காதல் இருப்பதை அரசர்கிட்ட சொன்னானாம். தனக்கு பிடிச்ச படைத்தளபதியவே தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் கேட்டானாம். அதுக்கு அரசரோ படைத்தளபதிக்கும் வர இளவரசருக்கு போட்டி வைப்போம், யார் வெல்றாங்களோ அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த செய்தியை இளவரசி மாவீரன்கிட்ட சொன்னாலாம். எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிருங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு இளவரசி சொன்னாலாம். அதற்கு மாவீரனோ கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு உறுதியளித்து அவளை அரண்மனைக்கு அனுப்பி வச்சாராம். போட்டிக்கான நாளும் வந்துச்சான். இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் போட்டி ஆரம்பமாச்சாமா. அவங்க 2 பேரும் வாள் சண்டை போட ஆரம்பித்தாங்களாமா. ஒரு கட்டத்துக்கு மேலே சேனாதிபதி இளவரசரும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு சேனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அவரோட நாட்டை நோக்கி போயிட்டாராம். அரசரும் அரசியும் சேனாதிபதிக்கு இளவரசியை திருமணம் செய்து வச்சுட்டு இந்த நாட்டோட அடுத்த அரசராக மாவீரன் சேனாதிபதியை அறிவிச்சாங்களாம்.